சொந்த வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது 100% வருத்துங்க. இந்த இடத்துல எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்கன்னு முக்கு மேலே வரல் வைக்கிற மாதிரி காம்பாக்டான லேண்ட் ஏரியாலேயே ஒரு லக்ஸரியான 3 BHK வீடு வந்து செம்மையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிட்டேன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சுற்றி காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கரெக்டாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 25 அடி அகலம், 40 அடி நீளம் அமைச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து வீட்டை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய அந்த கசிபோ செட்டப்போட G+2 டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டோட இன்டீரியர் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே வந்து நல்லா ஒரு கான்டெம்பரரியான மாடர்னான டிசைனில் இருக்கும். அதை தாண்டி வீட்டோட பிளானிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஃப்ரண்ட் பால்கனி, அங்கே வந்து ஒரு கசிபோ செட்டப்பு, அது போக பெரிய வெர்டிக்கல் ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, அப்போ மாடர்னான ஒரு டெயில் ஒர்க்ஸு, டெக்ஸ்சர் ஒர்க்ஸ்னு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து வேறு லெவலில் டிசைன் ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் சின்னதாக ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது MS கேட்டு, வெளியே வந்து WPC போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 19ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கவர்டு பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி பார்க்கிங் டைல்ஸு, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் வந்து மேட்ச் ஃபினிஷிங்லேயே வாலில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸோட ரைட் சைடில் பாருங்கள் நிறைய டேப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு நல்ல தண்ணியெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்கான வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் கொஞ்சம் கூடிய செட்பேக் ஏரியாவில் போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த மாதிரியான தேக்கு மர டோரு, ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணாமல் 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டோர் மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. நமக்கு பெரிய பெரிய பொருளை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வசதியாக இந்த டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். உள்ளே வந்து இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து டைனிங் ஸ்பேஸுமே இருக்குது. இந்த ஸ்பேஸோட சீலிங்க்கு ஃபுல்லாமே செம்மையாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்தோன்னே எந்த அளவுக்கு ஒரு வைபு கிடைக்குமோ அந்த மாதிரி வீட்டோட இன்டர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கில் சின்னதாக நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது, ஹேங்கிங் லைட்ஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் ஃபேன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வால் ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் வித் லைட்டிங் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸ். கீழே வந்து நமக்கு பேஸ் யூனிட்டோட வந்துடுது. லைட்டிங் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாலே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா ஸ்பேஸுமே செட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட டிசைன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாடர்னாக இருக்குன்னு. ஃபுல்லாக லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கீழே நமக்கு படையெல்லாம் போடுறீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸுமே செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி இங்கே வந்து ஒரு டைனிங் அண்ட் கிச்சன் அமைஞ்சிருக்குது. லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸோட அளவு வந்து 11க்கு 22ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிச்சனோட ஸ்பேஸ் வந்து 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பாருங்கள் ப்ரொஃபைல் லைட்டை யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. எல்லா ரூம்ஸுமே நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். இந்த வீட்டில் இந்த டைனிங் கம் கிச்சன் ஸ்பேஸ்க்குமே நல்ல லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க. கலர் காம்பினேஷனும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. டெயில் ஒர்க்குமே நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அக்ரிலிக் ஷீட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட இந்த மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் வந்து நிறைய செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் சிம்னி வந்துருது. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹைட்ராலிக் இன்ச்சஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், அங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களாங்க. அதாண்டி இங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ட்ராவர் டைப்லேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கம் டைனிங்கில் இருக்குது. நிறைய பேஸ் யூனிட் இருக்குது, வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கோட இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த இடத்துல நமக்கு வேணும்னா டிஷ்வாஷர் கூட வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. 3 தலைமுறைகள் வந்து கவர் பண்ணுற மாதிரி கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாவோட ஹேண்ட் வாஷ் பேஷன் இந்த இடத்துல வந்துடும். வித் மிரர் செட்டப்போட கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் 11க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடர்னான டிசைனில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் கூட பார்த்தீங்கன்னா சீலிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜிப்சம் போர்டுக்கு மேலே லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்ஸ் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே நமக்கு வார்ட்ரோப்புக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்ட்ரோப்புக்கான ஸ்பேஸ் கூட இந்த சைடு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறம் நமக்கு இங்கே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைப்பில் விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், அதாவது சோப் பீசஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் 5 டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
4.25க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கெல்லாம் வந்து கிளாஸ்னா செராமிக் டைல்ஸ், வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம், சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போய் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த சைடு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே வித்தியாசமாக இருக்குது. ஹேண்ட்லெஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வந்து இந்த சில் லெவல் மாதிரி அந்த ஸ்பேஸ்க்கு மட்டும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு பீடிங்கோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நிறைய அப் அண்ட் டவுன் லைட்ஸ் இருக்குது. லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்களுமே பொறுத்திருக்கிறாங்க. மேலே வந்ததும் இங்கே நீங்கள் ஒரு பெரிய லாஞ்சுக்கு ரீச் ஆவீங்க. இந்த லாஞ்சில் வந்து ஒரு சின்ன விண்டோ சீட்டரோட பிளான் பண்ணி செம்மையாக டிசைன் பண்ணிட்டாங்க. செடிகள்லாம் இருக்குது. செடிகளும் பார்த்தீங்களா உள்ளே வர மாதிரி இன்பில்ட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வித்தியாசமான டிசைன் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸில் ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 16x16 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம். நான் சொன்னல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 ஜென்ரேஷனை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த வீட்டில் 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 16x16 வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு நிறைய இன்டே ஒர்க்ஸ் பார்க்க முடியும். சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஹெட்போர்டு டிசைனு, நல்ல ஒரு லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஜன்னல், அங்கே வந்து பே விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல விண்டோ சீட்டர் கார்னரில் பிளான் பண்ணியிருக்காங்க. வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப்கான ஸ்பேஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போது லாஃப்ட் கபோர்டு ஒர்க்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டட் ஃபேன் இருக்குது, அது போக ஹேங்கிங் லைட்ஸ் இருக்குது. வால்லையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபெதர் டிசைனில் லைட்டிங் ஒர்க்கோட ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பேனலிங் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இந்த பெட்ரூமோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 6.25க்கு 9ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாடர்னான டிசைனில் இருக்கும். அப்போது சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனியுமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கவுடு டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் நிறைய வித்தியாசமான டிசைன்ஸை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கட்ட போகிற வீட்டில் அப்படியே நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்களோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கவர்ட் பால்கனி வந்து செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு 11x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே விண்டோ சீட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விண்டோ சீட்ரு, இங்கே ஒரு விண்டோ சீட்ரு, இங்கே ஒரு விண்டோ சீட்ருன்னு எல்லா சைட்லையுமே நிறைய விண்டோ சீட்ரு கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோப்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எல்லா பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இன்டீரியர் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் 11x4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. பெருசாக இருக்கிறனால ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ்லாம் வந்து மாடர்னாக இந்த பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சூஸ் பண்ணி சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். வீட்டுக்குள்ளேருந்தே வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகிற மாதிரி இன்னர் ஸ்டேர்கேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கீழேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து டெயில் ஒர்க்ஸ் எதையுமே மாற்றல, அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் இங்கே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து நிறையா சர்க்குலர் ஷேப் ஓப்பனிங்ஸ் கொடுத்து ஓடிஎஸ் மாதிரி பிளான் பண்ணி மேலே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கம்ப்ளீஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கசிபோ செட்டப் வந்து லெஃப்ட் சைடில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாச்சும் சின்ன ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்டு கை கழுவுறது அந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கசிபோ செட்டப்புக்கு கீழே வந்து நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல் டைப்பில் தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பிளான் பார்ட்ஸோட சின்ன ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ், இந்த இடத்துல வெர்டிக்கல் கார்டனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கூல் அண்ட் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் டர்ஸ்க்கு வந்து கூல் அண்ட் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மாடர்னான ஆர்கிடெக்சரல் டிசைனில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுற்றியுமே நிறைய வீடுகள் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி கீரத்தத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய SZ IT பார்க் தெரியும். இந்த சைடு வந்து நமக்கு சரணம்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கரட்டமேடு முருகர் கோயிலும் தெரியும். இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்க்குள்ளே சக்தி ரோடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வீட்டோட ஓப்பன் டெரஸ் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடத்துல நமக்கு மேனுவலாக துணித்து வைக்கிறதுக்கான வசதியோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வாட்டர் டேங்க் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரத்தத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய SZ IT பார்க் பக்கத்தில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்யூக்ஸோடலாம் சேர்ந்து 1,27 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக தான் இருக்குது. வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள்.